சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? சரவணன். சரவணன். எங்கேருந்து வரீங்க? வால்டாக்ஸ் ரோடு. சொல்லுப்பா. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அப்போ வந்து ராங் காலாக தான் வந்தாங்க இவங்க. யாரு? சகாய மாரி. ராங் கால்னா என்ன மாதிரி வந்தது? இந்த மாதிரினா வேற ஒரு லேடி பேரை வச்சு என்னை கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். மறுநாள் மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. பண்ணதுக்கு நேற்று தான் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லைங்க, இப்போ மட்டும் ஏங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு திட்டிட்டேன். சினிமா திட்டிட்டு வச்சிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணி அழுதாங்க. யார் நீங்கன்னு கேட்டால், என்னை யாருமே அந்த மாதிரி திட்டினதில்லை, நீங்கள் திட்டுறீங்க, நானே அனாதை, எல்லாருமே என்னை திட்டுறாங்க அப்படின்னாங்க. சரிங்க, இதுக்கு மேலே இவங்க ஃபோன் பண்ணாதீங்க விட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு 2010 6ஆம் மாதத்தில் வந்து இவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணுவாங்க எப்பயுமே பிசிஓவில் இருந்து. அதுக்கப்புறம் தான் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, நான் அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லவே இல்லை. அன்றைக்கி நைட்டு மணி ஒரு 12 இருக்கும், மறுபடியும் மெசேஜ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. மறுபடியும் நான் என்ன சொன்னேன், ஏன்னாங்க இது சரியில்லை அப்படின்னு, எனக்கு பிடிக்கல, நான் அனாதன் தானே, என்ன வேணான்றீங்க அப்படின்னு. அப்பயே நான் சொல்லிட்டேன், சரி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்பயே நான் சொன்னேன். என்ன பிரச்சனை இருக்கக்கூடாது? பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா, இப்போ என்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேணான்னு சொல்லிட்டுனா எப்படி? எனக்கு தேவையில்ல டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது, இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னவொடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபோன்லேயே தான் ஓடி இருந்தது. அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 8ஆம் மாதத்தில் தான் வந்து அவங்க வந்தாங்க. வந்து என்கிட்ட பேசினாங்க. இங்கே பேசினோடனே இங்கே சென்னைக்கு அடிக்கடி வருவாங்க, வாரத்துக்கு 1 டைம். சனிக்கிழமை நைட்டாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? ஈரோடு. அங்கேருந்து இங்கே வருவாங்க. இங்கே வந்து மறுபடியும் போயிடுவாங்க. உங்க கூட வந்திருப்பாங்களா? வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் இருப்பாங்க என் கூட. காலையிலேருந்து ஈவினிங் 10 மணி வரைக்கும் என் கூட வெளியில் பீச்சு, பார்க்கு, கோயில், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு 10:30 மணிக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ட்ரெயின் ஏற்றி விட்ருவேன் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். அப்பயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணியா உனக்கு நீ இந்த இடத்துலையே என்ன அப்படின்னா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் என் ஃபேமிலியை கேட்டு உனக்கு கௌரவமாக கூட்டிட்டு போய் பண்ணிக்கிறேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்ட லாஸ்ட்டாக பேசுனதாங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க, கேரளாக்காரங்க. அவங்க கூட விஜித்ரான்னு ஒரு லேடி ஒருத்தவங்க வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்களே என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் லவ் பண்ணுறது அவங்களுக்கும் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டிகிட்டு போயிட்டா கேரளாவில் கூட்டிகிட்டு போய் ஓணம் பண்ணின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, இது என்னைக்கு நடந்ததுன்னா, நான் திருப்பூர் போயிட்டு ஈரோடு போயிட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்துட்டு கொடுத்துட்டு வரேன் பர்த்டேக்கு. அது வரைக்கும் எல்லாம் நல்லா சந்தோஷமா தான் இருந்தீங்க. சனிக்கிழமை நைட்டு இவங்க. எத்தனை வருஷம் இந்த மாதிரி ஃபோன்ல லவ் பண்ணீங்க? 1 year. 2010 சொல்றீங்க, இப்போ 14ல இருக்கோமே. ஆமா, 1 வருஷமா. 4 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்களா, குழந்தை இருக்கு, 2 குழந்தை. யாருக்கு கல்யாணம்? எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அங்க
இது கேரளாவுக்கு போயிருந்தாங்க இல்லை, கேரளாவுக்கு போனவொடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க தம்பியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, விஜித்ரான்றவங்க. அது எப்போ அவன் தெரியும் பேரு- உங்களுக்கு? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவன் அங்கே நிற்க மாட்றா. அதுக்கு ஒரு அவங்க சனிக்கிழமை போனாங்க, புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு கால் வருது வேற ஒரு நம்பர்லேருந்து. கால் பண்ணி இனிமேல் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னாங்க. இவங்கள எனக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. ஏமா எதுக்கு திடீர்னு இந்த என்ன மாதிரி பேர் சொல்றேன்? உங்களுக்கு? சகாயமாரி. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, அதோட அவ்வளோ சுவிச் ஆஃப். இவங்க பண்ணி சொன்னாங்க பாருங்க, அந்த நம்பரை எடுத்து வச்சு அந்த பையன், இவங்க வந்து அவருக்கு ஹெச்ஐவி இருந்திருக்கு அந்த பையனுக்கு, விஜயஸ்ன்றவருக்கு ஹெச்ஐவி. அவங்க அக்கா கிட்ட பேசியிருக்கிறேன் நான், அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஹெச்ஐவி இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட பேசியிருக்கேன். அந்த விஜயஸ் அவங்க மாமா இருக்கிறாரு, அக்கா வீட்டுக்காரு, அவர்கிட்டயும் பேசியிருக்கேன். இவங்க எல்லாருக்கிட்டையும் என் நம்பர் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க என்ன, இந்த மாதிரி இருக்க மாட்டேன்றா, போகிறேன்றா, எதுக்குன்னு சொன்னேன். அவகிட்ட பேசுங்க. நான் அப்பயே சொன்னேன், நான் இந்த மாதிரிமா விஷயம் இந்த அளவுக்கு இருக்குதா, கல்யாணம் ஆகிடுச்சா விட்டுரு, அந்த லைஃப்பை நல்ல மாதிரியாக பார்த்துக்கோ, உனக்கு யாரும் இல்லைன்ற, அந்த பொம்பளை வந்து தாய் மாரி பார்த்துக்கிறாங்கன்னு நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிடு, அப்படியே இருந்துக்கோ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்க, நானும் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், எனக்கு தேவையில்லாது விட்டேன் பாருங்க. இவங்க கிளம்பி வரும்போது மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி, அவங்களுக்கு தெரியாத எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சென்னைக்கு வரேன் அப்படின்ட்டாங்க. சென்னைக்கு எதுக்கு வரேன்னு கேட்டதுக்கு இவங்க வந்து உங்களை வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. வந்தாங்க, பேசினா அப்போ தான் எனக்கு இந்த ஹெச்ஐவி மேட்டர்லாம் தெரியும். உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு இவங்க தான் எனக்கே சொன்னாங்க. எங்கே இட்டுட்டு போகிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இவங்க ஃபோர்ஸ் பண்ணி சரி மகாபலிபுரம் போயிடலாங்க, அங்கே ஒரு நாள் இருந்துடலாம் அப்படின்னாங்க. சரி கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் ஒரே ரூம் தான் போட்டுருந்தோம். போயிட்டு ஒரு 1.5 hour தான் மேடம் ஆச்சு. வந்து நின்ன நிலைமையே சரியில்லை அவங்க வந்து நின்னது. இருந்தாலும் அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாமல் பண்ணிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் டீட்டெயிலாக வந்து அவங்க மாமா இருக்கார் பாருங்க, அந்த ஹெச்ஐவி மேட்ரு மாமா, நான் இங்கேருந்து போகும்போதே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு ஹெச்ஐவி இருக்குதாம, நீ எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னோடனே அவங்க அப்போவே ஓடிட்டாங்க. அங்கேருந்து அப்போவே ஓடி போயிட்டாங்க. அதோட ரெண்டாவது அவங்களுக்கு எங்களுக்கு கான்டாக்டே இல்லை. ஆனால் அவங்க மாமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, ஒரு வாரம் கழிச்சு தான் சொன்னார், அந்த பொண்ணை ஏற்றுக்காத சரவணன், இந்த பொண்ணை அந்த அவனோட ஒன்றா இருந்துருக்குது, இந்த மாதிரிலாம் ஃப்ராடு தானம் பண்ணிக்குதுன்ட்டு. நான் நம்பவே இல்லை. இவங்கக்கிட்ட 3 மாதமாக நான் மறைமுகமாக கேட்குறேன், தப்புனா தப்பு ஒத்துக்கணும், யாராக இருந்தாலும் நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு மறைமுகமாக கேட்குற. சொல்லவே இல்லை மேடம். இவங்க ஒரே ஒரு நாள் 4 அடி அடித்தேன். அடிச்சவனே எல்லாம் உண்மையாக சொல்லிட்டாங்க. ஆமாம் இருந்தேன், இது கூட யாருக்கும் தெரியாது இனி வரைக்கும். இன்னும் வெளியில் தான் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க, யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் இனி வரைக்கும். மீறி நான் வச்சு உன்னை குடும்பமான்றேன். இதை அடித்தேன் பாருங்க, அடித்து 4 நாள் கழிச்சு 10,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. ஓடினவங்க அதோட போயிருக்கணும். மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சரி இந்த பிரச்சனை ஒரு வயசு பொண்ணு ப்ளஸ் அதுக்கு வந்து யாரும் இல்லைன்னும் பட்சத்தில் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் நம்ம மறைமுகமாக காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் நீ தப்பு செஞ்சு நீயே போய் மாட்டிக்கிறது அது உன்னுடைய வழி. இப்போ என்னன்னா இவங்க அதுக்கப்புறம் வேணான்ட்டு போகிறாங்க. ஏற்கனவே உனக்கு பிரச்சனை, இப்போ நீ போயிட்டு யாருக்கிட்டனா சொந்தக்காரங்கிட்ட, எங்கள் சொந்தக்காரங்கிட்டே சரியாக பேசவே விட மாட்டேன். இப்போ போயிட்டு உன் பிரச்சனையை வந்து வெளிப்படையாக சொல்லிட்டுறேன். என்ன நினைப்பாங்க அங்கே இருக்கிறவங்க? அது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, எனக்கு தான் அசிங்கம். இதுக்கு நான் அடிக்க வச்சுன்னு இருந்தேன் மேடம். அதில் எவ்வளோவா அடக்குனேன், மீறி கேட்கவே இல்லை. உங்க வீட்லலாம் தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாம்? வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியும். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நான் கூட்டிகிட்டு போனேன் மேடம். எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்கிறது தான் சரி, ஏன்னா வீட்டுக்கு தலை புள்ள மாதிரி நான் எல்லா பிரச்சனையும் நான் தான் ஃபேஸ் பண்ணேன். குடும்பத்தையே நான் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், வேறு யாரும் கிடையாது. அதனால அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. யார் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் எடுக்கிற முடிவு வந்து இவன் இஷ்டமாக தான் எடுப்பான் முடிவு, இவனை யாரையும் மாற்ற முடியாது. உங்க வீட்ல அவங்க வந்து உங்க வீட்ல தங்கினாங்களா? யாரு? உங்க இந்த பொண்ணு மேரி ஆ குடும்பம் பண்ணீங்க? வந்தாங்க, வந்து இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தையும் பிறந்தது, 2வது குழந்தையும் இருக்குது, 2 குழந்தை இருக்குது. ஆம்பளை பசங்களா? ஒரு பொண்ணு. 2வது பையன் பிறந்து 2.25 மாதத்தில் போனாங்க வீட்டை விட்டு. எங்க போனாங்க? எங்கே போகிறாங்க அதுதான் தெரியல. உங்ககிட்ட அதுக்கு தான் வந்து நான் நின்று இருக்கேனே இன்னைக்கு. இது அக்கா. அக்காவா? இவங்க தான் என் பசங்களையே பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகலை.
அதனால் வந்து இவங்க என் பசங்க ரெண்டுமே இவங்க கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கு. நான் என்னம்மா பிரச்சனை? அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை மேடம். அடிக்கடி விட்டு விட்டு போயிடுது. குழந்தைங்களை விட்டு பணத்தையும் நகையத்தி கிந்தின்னு போயிடுது. அங்கங்கே ஃபோன் பண்ணி வர வச்சு நாங்கள் கேட்குற வாங்கன்னு ஏமாற்றி 2 நாள் வந்து இருக்கிறது. 3ஆம் நேரத்துக்கு ஓடி போயிடுது. இப்படியே தான் இருக்குது. குடும்பம் தான் பண்ண மாட்டுது. பசங்களை நீங்க தான் பாத்துக்கீங்களாம்மா? அவங்க அம்மாவை தேடாதா? யார் வீட்டில் இருந்தால் நாங்கள் பாவன்ட்டு பார்த்து நாங்கள் வச்சுட்டு வரப்பெல்லாம் எங்களுக்கு இதே வேலை பண்ணிட்டு ஓடிட்டு. பெண்கள் கூட இல்லை இவ்வளவு மேடம், கொடூரமா அவங்களுடைய நோக்கம் என்ன உனக்கு? நீ வேணான்ட்டு போகிற, அதோட விட்டுருணும். நீ ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எழுதி கொடுத்துட்டு போயினே இருந்திருக்கலாம். இல்லை எனக்கு குழந்தை வேணுமா, ஃபைட் பண்ணி அங்கேயே வாங்கிட்டு போகலாம். இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்றாங்க. கம்ப்ளைண்ட்டுன்ட்டு ஒரு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உனக்கு சப்போர்ட் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க? இல்ல எனக்கு என்னன்னா அவங்க தரப்பு நம்ம கேட்போம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தாங்கன்னா இல்ல. ரொம்ப ஏமாந்துருக்கீங்கன்னு மாதிரி தெரியுது. ரொம்ப ஏமாறல மேடம். மொத்தமா மொத்தமா நான் இன்னைக்கு எப்படின்னா ஒரு ஆம்பளை நடு தப்பு தெருவுல. பண்ணா எவ்வளவு பிரச்சனை பண்ண ஒரு லேடிஸ் பண்ணா அப்ப ஆம்பளைக்கு நியாயம் இல்லையா? ஒரு ராங் கால்ல ஆரம்பிச்சு கேளுங்க மேடம், இப்ப இந்த நிலைமைக்கு வர வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து போன்ல பேசினது, யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை நான் அனாதை சொன்னது, அதுக்கப்புறம் அவரோட சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவரோட அட்டென்ஷன் வாங்கினது, அப்புறம் அவங்க மீட் பண்ணி அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அதை விட்டு ஓடி வந்து இவரை கல்யாணம் பண்ணி அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொன்னது கூட பொய்யா என்ன தெரியல, இவர் சிம்பத்தி கிடைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இல்ல, அது இந்த உண்மைதான். ஃபேமிலியே இவர் பண்ணது அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு 2 குழந்தைகளும் பிறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஓடி போய் திருப்பி வந்து இதுக்குள்ள ஒரு மர்மம் இருந்துட்டே இருக்கு. ஒரு ராங் கால்ல ஆரம்பிச்சது எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா? நான் அந்த பொண்ணுக்கு என்னது சொல்றதுக்கு இருக்கா கேட்டு பார்ப்போம். இது வரைக்கும் கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. நீங்க யாரு? அவங்க கூட பழக்கம், ஃப்ரெண்டு திருப்பூரில் இருக்கிறாங்க. பழக்கம்னா திருப்பூரில் இருக்கிறாங்க என் கூட. உங்க கூட இருக்காங்களா? பக்கத்து ரூமு. இல்ல மேடம், அவங்க வந்து விட்டு வரும்போது ஒரு நிமிஷம், நீ டென்ஷன் ஆகாத, பொறுமையாக நான் பேசி அவங்களுக்கு எல்லாத்தையும் புரியும். அவங்க பேர் என்ன? மாரி அவங்க எப்படி உங்க கூட இருக்காங்க? வேலை செய்கிற ரூமில் இருக்கிறேன் நான். பக்கத்தில் வந்து இருந்தாங்க. சரி பழக்கம் இப்போ ஏற்பட்டுச்சு. சரி பேசி பழகணும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா 2 பேருக்கும்? கல்யாணம்னு எதுவும் ஆகலை. இல்லை ஆயிருக்கு. போய் சொல்லாதீங்க. நிஜமா கல்யாணம் எதுவும் ஆகலை. கல்யாணங்கிறத வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம பண்ணியாச்சு. என்ன கல்யாணம்? இல்ல மேடம், இவர் யாரு தெரியுமா? நான் பார்த்தது கிடையாது. மேரியோட புருஷன் சொல்லியிருக்கா அப்படியே கல்யாணம் ஓ ஆயிடுச்சு, அது வேற சொல்லிருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, இது மாதிரி ஒரு பேர் என்னன்னு கேளுங்க வந்துட்டேன் மேடம். நானு அவர் அப்படின்னு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கேளுங்களேன். அவர் பேர் என்னன்னு கேளுங்க. என்ன பேரு? என் பேர் மணிகண்டன் மேடம். மணிகண்டன். அதாவது அங்கே கம்பெனியோட சூப்பர்வைசர். இவங்களை 5ஆம் மாதம் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இவர் டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார், அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நான் கேட்கக்கூடாது. வாடி போடின்னு பேசிகிட்டு இருக்காங்க, லேடிஸ்கிட்ட பேசுகிற மாதிரி. ஒரு வாட்டி வாங்கி ஃபோனை வாங்கி காட்டுமா, நான் பேசுகிறேன்னு வாங்கி வைக்கிறேன். பார்த்தா இவர் ஃபோனை அட்டன் பண்ணி பேசினோடனே என்ன ஆயிடுச்சு கேளுங்க. ஊரில் இல்லை சார் வேலைக்கு வர சொன்னேன் தானே, ஆனால் நான் ஆஃபீஸோட சூப்பர்வைசர், ஜெட்டி கம்பெனி ஆஃபீஸரோட சூப்பர்வைசரு. எனக்கு ஃபோன் வந்தது, மேடம் சார் வந்து கேட்டார் இவங்க வேலைக்கு வருவாங்களா வரமாட்டாங்க, வந்துருவாங்கன்னு நானே சொன்னேன். கேளுங்க, இது மாதிரி எத்தனை பேரை நீ ஏமாற்றிட்டு போகிற? இப்போ மேடம் வந்துருந்தாங்க, வெள்ளிக்கிழமை கூட்டிகிட்டு வந்தேன், ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு. உங்க கூட மட்டும்தான் இருக்காங்களா? வேற ஆளுங்களை ஏமாத்துறாங்களா? எனக்கு தெரிஞ்ச 4 மாசமா என் கூட மட்டும் தான் பேசி பழகுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் தெரியாது, என் கூட தான் இருக்கிறாங்க, என் கூட பேசுவாங்க பழகுவாங்க. அநியாயமா உங்களை எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? விஜேஷ், அவங்க பேர் விஜேஷ், அவங்க அக்கா பேர் விஜித்ரா.
ஒரு கல்யாணம் பண்ணி அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு சொல்லி இந்த பையனை மறுபடியும் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடியே இவரை லவ் பண்ணி அதுக்கப்புறம் இவரோட தொடர்பு அடிக்கடி வருஷத்துல 2 வாட்டி ஓடி போயிடுறாங்க. சக்கரையாள்னு யாருன்னு கேளுங்க. சக்கரையாள் யாருன்னு கேளுங்க. யார் அது? அவங்களுக்கு அதுதான் நான் என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு மேடம். இத யாரு சகாயம் மாரியே அவங்க வாயால சொல்லிருக்காங்க. தெரியாது, பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா என்ன அவர் ஏதாவது அவங்களுக்கு போராளியா? அவங்களுக்கு வந்து இப்ப ஸ்டார்டிங் இவங்களுக்கு எனக்கு தெரியாது. அவங்க ரூம் பாட்டு கொடுத்துறது சக்கரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எதுக்குப்பா டைம் அப்படி வேஸ்ட் பண்றீங்க? ரூம் பாக்குறதுக்கு ஒருத்தன், அவங்க வேலையை பார்த்தோமா குடும்பத்தை நடத்துறதுக்கு பார்த்தோமா ஒருத்தன். இருக்காம கேள்விப்பட்டிருக்காராம். இப்ப வரும்போது என்கிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சுறாங்க, இனி நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க, எல்லாம் உண்மையை சொல்றேங்க. நான் கேக்குறேன், எனக்கு எல்லாம் உண்மையை சொன்னா இப்பவும் நான் உன்னை காப்பாத்துறேன். யார் யாரெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏன்னா என்னால மட்டும்தான் அது முடியும். இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வச்சு உன்னை காப்பாத்துறேன். ஏன்னா நீ அனாதை, இன்னைக்கு நீ ரேஸ் குத்துற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற, உனக்கு முடிவே கிடையாது. முடிச்சு வைக்க முடியும்னா இது என்னால மட்டும்தான் முடியும். நீ இது எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டான்னா நல்ல விஷயம். கேட்டு பாப்போம். என்ன உண்மை சொல்லணும்? யாரு? அவங்க என்ன உண்மை சொன்னாங்க? அவங்க சக்கரையால் வீடு எடுத்து கொடுத்தது, மணி சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் சதீஷோ என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரமேஷ், இவங்க 4 பேரோட யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க அதான் நான் அப்பயே கேட்டேன், உன் தேவைக்கு நீ யூஸ் பண்ணினா அவங்க தேவைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கை வாழ்றதா இது? இல்லை விபச்சாரம் பண்றோம். காலத்துக்கு நீ இப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கணுமா? காலத்துக்கு இப்படிதான் பண்ணிட்டே இருப்பியா? ஒருத்தரா 2 பேரா? இந்த அளவுக்கு வந்துச்சு மேடம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் மெயின் காரணமே இவங்க பண்ண தப்பு. இவங்க ஒரு முடிவு கட்டணும். இன்னைக்கு இவன் நல்லவனா என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இவன் ஏமாந்துருக்கிறான், நாளைக்கு இன்னொருத்தன் ஏமாறுவான். இவன் ஒரு 4 அடி அடிக்காத வரைக்கும் தான் மேடம் இவன் கூட இருப்பாங்க. இவன் நான் ஒரு கேள்வி கேட்டு 4 அடி அடிக்க ஆரம்பிச்சானா இவனை விட்டு ஓடுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொருத்த மாட்டோம், அவங்ககிட்ட ஏமாத்துவேன். நீ உனக்கு ஒரு முடிவு கேட்டு போறேன் நான். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலையா? இவங்களுக்கு கல்யாணம் பண்ணா நான் பண்ணேன். இவங்களுக்கு பண்ணிட்டு தான் நான் பண்ணணும்னு இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலைமை ஒன்று வந்துச்சு. அவங்க வீட்டான வந்து சரி வழி இல்லாம இவங்களை கூட்டிட்டு போய் வச்சிட்டேன். அதுக்குள்ள நம்மளுக்கு நடந்த பிரச்சனைகள் அதிகம். அப்பா இறந்தது, அதுக்கு அடுத்தது அக்கா இறந்தது, ஏன்னா கல்யாணம், இது எல்லாமே அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையா வந்துனே இருக்க தவிர எனக்கு நிம்மதியே இல்லை மேடம். கல்யாணத்துக்கு 15 நாள் இருக்குது மேடம். சிபிசிஐடி ஆஃபீஸர் வந்து வீடு ஏறி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன். அப்பாவுக்கு அந்த 3ஆம் மாதம் முடிஞ்சதுன்னா நாங்கள் இதுவெல்லாம் போனோம், கோயிலுக்கு போயிட்டு வரோம். 3 மாதம் முடிஞ்சிச்சு. கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் வரேன், வீட்டில் காலை வைக்க கூட இல்லை. சிபிசிஐடி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு? இவங்க ஒரு கொலை கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனவங்க இவங்களுக்கு. ஆனால் இதுக்கு அந்த சம்மந்தமே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போக 3 நாள் உன்னை வச்சு விசாரிச்சாங்க. அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டேன், அந்த பொண்ணை விட்டு போயிடுறா, நீ உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு, நல்ல பையனாக இருக்கிற பார்க்கறதுக்கு, இந்த பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனை. அன்னைக்கு கூட நான் வெளில மேடம் இவங்கள நான் சூரிட்டு கையெழுத்து என்ன கொல்ல மாட்டேன். அது ஏதோ ஒரு பொண்ணோட வந்து 4 பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணை இது பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்க ஃப்ரெண்டு இவங்க கூட போயிருக்காங்க. 2 பொண்ணு ஒரு பையன் 4 பசங்க. அந்த பிரச்சனையில வந்து இவங்க ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. அதில் அந்த பொண்ணை ரேப் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. 2009 நடந்தது பழுக கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி கிட்ட போயிருக்கு. அப்போ வந்து அது கூட இருந்தவங்க எல்லாரையும் பிடிச்சி ஒவ்வொருத்தவங்களா விசாரிச்சுன்னு வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்துருக்குது விஷயம். இவங்க அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இவங்களை விசாரிக்கும் போது அப்போ இந்த பொண்ணு தான் முக்கியமான ஆளுன்ட்டு இவங்களை தேடி ஈடு போய் என் ஃபோன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்தோம் பாருங்க நம்பரு, அது என் ப்ரூஃப்ல ஒரு சிம் இருந்தது. அதுல வந்தது ஸ்ட்ரெயிட்டா வீடை கண்டுபிடிச்சி வந்தாங்க, பிடிச்சின்னு போயினேன்ட்டாங்க. போனவொடனே என்ன ஆயிடுச்சு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸில் வந்து அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிது. இந்த மாதிரி இந்த பொண்ணோட தான் அவள் சுற்றிட்டு இருப்பா, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இவ எங்கே இருக்கிறா, ஈரோட்டில் இருக்கிறா. இந்த பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அந்த மவுட்ரு நடந்ததுங்களா, அந்த டேட்லலாம் ஈரோட்டில் இருந்திருக்கிறா. அதுக்கான ப்ரூஃபும் கிடச்சிச்சு. ஒரு பொண்ணை சுற்றி எவ்வளோ மர்மங்கள்.
நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறேன், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன். வெளியே வெயிட் பண்ணுங்க. சொல்லுமா. மேம் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு மேம் சரவணனோட. உங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லுங்க. அப்பா அம்மா வந்து அம்மா பேர் ஆரோக்கியந்தனி மேரி, அப்பா பேர் பிரான்சிஸ் சேவியர். சர்மா நகர்ல தான் இருந்தோம். அம்மா மூஞ்ச கூட பார்த்தது இல்லை, நான் இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே, பிறந்து 1 மாசத்துலேயே இறந்துட்டாங்க. அப்பா வந்து ஓவரா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அதனால என்னைய வந்து பாட்டி தாத்தா தான் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அத்தைங்கிட்ட விட்டாங்க. அத்தைங்களால முடிஞ்ச அளவுக்கு 8வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. வயசு பொண்ணு நம்மளால வச்சு பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு எடுத்துன்னு போய் ஹாஸ்டல்ல விட்டாங்க. ஹாஸ்டல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே தான் இருந்தேன் நான் ஹாஸ்டல். கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நான் பிறந்த 1 மாசத்துலயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல, அப்படியே இருந்துட்டாரு. அதனால கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நான் ஒரே பொண்ணு தான். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்ல விடவும் சரி, அங்கேருந்து பாட்டி வந்து அம்மாவுக்கு தேவசம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னால் அங்கே போக விடலை என்னை இங்கே. ஏன்னா எங்கள் சித்தி தான் கொண்டு வந்து விட்டதுனால விட மாட்டேன்ட்டாங்க. அதனால வந்து நான் திருப்பி அங்கேருந்து போயிட்டேன், சொல்லாம கொள்ளாமே நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். பாட்டி வீட்டுக்கு போனதும் அம்மா தேவசம் விட மாட்டேன்ட்டாங்களா, அதனால நான் சொல்லாம வந்துட்டேன் பாட்டி அப்படின்னவும், நீ ஏமா சொல்லாம வந்த, எதனா தப்பா நினச்சிக்க போறாங்க, திருப்பி நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னாங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் உன்னை கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னடா இது இங்கேயும் இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு அங்கேயும் சொல்லாம கொள்ளாம நான் ஈரோடு போயிட்டேன். ஈரோடு போய் அங்கே யார் தெரியாதவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லைங்க, எனக்கு எதனா ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லவும். எத்தனை வயசு இருக்கும் அப்போ? 17 வயசு. அது எப்படி ஈரோடு போனீங்க? அங்கே அத்தை வீட்டில் அங்கே தானே மேம் வந்து சென்னிமலை ஈரோடு சைடு தான் மேம் அது. அதனால அங்கே போனேன். போய் அங்கே ஒருத்தவங்க மூலியமாக ஹாஸ்டலில் சேர்ந்தேன். வேலையும் கிடச்சிது, வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் எனக்கு பழக்கமாச்சு மேம். இவர் பழக்கமாகும். யாரு? சரவணன். இவர் பழக்கமாச்சு. லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன சரி. எப்படி பழக்கமாச்சு? அவர் வந்து ஃபோன் மூலியமாக தான் மேம், ஃபோன் கான்டாக்ட் மூலியமாக பழக்கமாச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது கூட வேலை செய்கிற அக்கா வந்து நல்லா தெரியும் நான் இவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னன்னாரு, சரி நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் வீட்டில் அக்கா இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் உனக்கு பண்ண முடியும், ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னாங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த அக்காவும் சரிடி பண்ணிக்கோடி அப்படின்னு சொன்னாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா என்னன்னாங்க, சென்னை பையனெல்லாம் நம்ப முடியாது, நீ ஏன் அந்த பையனை லவ் பண்ணுறன்ற வேற, திடீர்னு விட்டு போயிட்டானா என்னடி பண்ணுவேன், உனக்கு கேட்கக்கூட யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால், நீ வேணா என் தம்பியை கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவங்க. தம்பியை கட்டிக்கோடி, நல்லா பார்த்துப்பேன், நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி. இவ்வளோ நேரம் உண்மையை பேசுனீங்க, இப்போ போய் பேசுறீங்க, என்ன நடந்து கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக தான் மேம் சொல்கிறேன். லவ் பண்ணுவீங்க, 5 வருஷம் கூட வெயிட் பண்ணுவேன்னு சொல்வீங்க, திடீர்னு ஃப்ரெண்டு வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோன்னா பண்ணிப்பீங்களா? அது இல்லை இப்போ அவங்க வந்து எனக்கு யாருமே இல்லை மேம். அந்த அக்கா நல்லா சும்மா யாருமே இல்லை சொல்றீங்க. அந்த காரணத்தை வச்சு இப்படி பேசினா எப்படி? சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அப்படின்ட்டுலாம் இல்லை மேம். அவங்க நீங்க தான் சொல்றீங்களா, இந்த சரவணன்ட்ட போன்ல பேசினேன், நான் சொன்னேன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, 5 வருஷம் வெயிட் பண்றேன்னு சொன்னேன்னு. திடீர்னு இவங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க? எனக்கு யாரும் இல்லை நம்ம, அவங்க கூட இருந்து பாத்துக்கிறேன்றாங்க. இவரு அப்ப எதுக்கு இவரை லவ் பண்ணீங்க? இதெல்லாம் முதல்ல யோசிக்க வேண்டியதானே, சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னாங்க, சரி நீ பண்ணிக்கொடி, நான் உனக்கு அம்மா போல இருந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு யாருமே எனக்கு இல்லை. சரி இருக்கிறது அந்த அக்கா ஒன்று தான் அப்படின்ட்டு, சரிக்கா நான் போய் நீ வந்து பாருடி, எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்துரு அப்படின்னு சொல்லி ஓணத்துக்கு கூப்பிட்டு போனாங்க கேரளாவுக்கு. கூட்டி கொண்டு போய் பார்த்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கொடி அப்படின்னு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கேட்டாங்க. அந்த பையனோட அம்மா எல்லாம், நல்லா பார்த்துப்பம்மா, பொண்ணு போல் பார்த்துப்ப, நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொன்னாங்க. சரி இவங்களும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, தெரியாதவங்களும் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, தெரியாதே நம்ம போய் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம், இருந்தாலும் விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இவங்க இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்கு நான் பண்ணேன் மேடம் கல்யாணம். 2 நாளில் கல்யாணம். எவ்வளோ நாள் அதுக்கு முன்னால் அவரை லவ் பண்ணீங்க? அவரை நான் 8 மாசமா தெரியும் மேம். சென்னைக்கு வந்துட்டு போவீங்களா? ஆமாம். வெளியெல்லாம் சுற்றுவீங்க? சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 2 நாள் கழிச்சு. எங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? கேரளால தான் மேம். அங்கே போயிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 நாளில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஊரெல்லாம் கூப்பிட்டாங்களா? யாரையும் கூப்பிடல மேம். அவங்களுக்குள்ளேயே தான் எங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் மட்டும்தாண்டி இதெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணல அப்படின்ட்டு யாருமே கூப்பிடல. அவங்க அக்கா, அம்மா, அப்பா, பாட்டி அவ்வளோதான் மேம் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி 2 நாள் கழிச்சு
ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த நோய் இருக்குது, HIV இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி பண்ணிட்டக்கா அப்படின்னா, இல்லடி உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், உன் குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ கவலைப்படாது, அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்களே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு டாக்டர் திட்டு சரியான திட்டுனாங்க. என்னப்பா இந்த மாதிரி உனக்கு தான் HIV பாசிட்டிவ் உள்ள பொண்ணு பார்க்கணும், நீ ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண, இந்த பொண்ணோட லைஃப்பை ஏன் நீ வேஸ்ட் பண்ணுற, உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புத்தி இல்லை அப்படின்னு நல்லா கண்ணாமண்ணான்னு பிடிச்சி திட்டினாங்க. திட்டினது நான் சொன்னேன், நான்லாம் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னதும், இல்லை நீங்கள் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. என்னால் எப்படி இருக்க முடியும், இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லாமையே கல்யாணம் பண்ணிட்டீங்க, சொல்லியிருக்கணும்ல ஒரு வார்த்தை அப்படின்ட்டு அந்த அக்காவையும் பிடிச்சி நல்லா திட்டுனா, நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் ஆகாதடி, ஒன்றும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னாங்க. அதனால் எனக்கு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே நான் இவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு, நான் வந்துடுறேன் அப்படின்னது. சரி நீ வா அப்படின்னாங்க. நான் அங்கே மெட்ராஸ்க்கு வந்து நான் 2வது அங்கேருந்து சென்னைக்கு வந்தேன் மேம். இது சொல்கிறத நம்பலாமாம்மா? சத்தியமாக தான் மேம் உண்மை. சொல்லுங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்து இவர் வந்து பார்த்துட்டு கூப்பிட்டு போய் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசணும். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எனக்கு தெரியாமல் தான்ப்பா நடந்துச்சு, எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்லாம் நான் சொன்னேன். சரி வீடு நடந்துச்சு இல்லை, சரி வீடு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கல்யாணம் பண்ணீங்க, 2 குழந்தை பெற்றீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு ஓடி போகிறீங்க மேம்? அதை வச்சு எவ்வளோ சந்தேகம் மேம். அவரை வச்சு நீ அவர் கூட எப்படி இருந்த, ஒன்றா இருந்தல, எப்படி இருந்த, ட்ரெஸ்ஸோடு இருந்தியா, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தியா, ஒவ்வொரு நாளும் கேட்டு அடிக்கிறாங்க மேம். இல்லைப்பா அந்த மாதிரி, இல்லைப்பா அந்த மாதிரிலாம் கேட்காது, என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு. சொல்லி தான் ஆகணும், நீ இருந்தல அவனோட, அப்போ சொல்லு நீ எனக்கு அப்படின்னாங்க மேம். அப்படியே பச்சையா கேட்குறாங்க மேம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அடி வாங்கி அப்போ கூட அங்கே தான் மேம் இருந்தேன். அப்போ கூட நான் போகல. 2வது குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை ஒவ்வொரு பிரச்சனை, சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது மேம். யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க அக்கா தங்கச்சி யாருமே, சொந்த பந்தம் யாருமே வர மாட்டாங்க. கேட்டால் இது என் குடும்ப பிரச்சனை, யாரும் வராதிங்கன்னா ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க மேம். நிற மாசமாக இருக்கும்போது கூட அவ்வளோ அடி வாங்கினேன், யாருமே கிட்ட வரல மேம். ஒரு ஆள் வரல கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் அப்பயும் நான் இருந்து குழந்தை பத்தேன் இல்லைன்னு சொல்லி அவனோட இருந்தேன் நான். அதுக்கப்புறம் என் தம்பியை நீ வச்சிட்டு இருக்கிறியா, அவன் ஏன் உன்னை அண்ணிட்டு கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க மேம். உன் தம்பிகிட்ட போய் கேளு அப்படின்னா, நான் எதுக்கு அவன்கிட்ட கேட்கணும், ஏன் என் பேருக்கு எடுத்துக்க சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கட்டில் மேலே உட்காந்து டிவி பார்த்துட்டு நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். என் தம்பி உன்னை என்ன பண்ணா, நீ ஏன் கீழே உட்காந்துட்டு இருக்க, வசதியா இருக்கும் நீ கீழே உட்காந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தம்பி பொண்டாட்டி அவன் தம்பி பொண்டாட்டி வந்து, என்னக்கா எதுக்கு அடிச்சார் மாமா அப்படின்னு, இந்த மாதிரிலாம் சொல்லி அடிக்கிறாங்கடி அப்படின்னு. நான் வேணா போய் ஊசி எடுத்துட்டு வரேன், கை உடம்பெல்லாம் வலிக்கும், இன்ஜெக்ஷன் போட்டு விட்டா அப்படின்னு. அவன் நர்சிங் படிச்சிருக்கா, இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு போனேன் மேம். நான் 3 மாதம் குழந்தைய தூக்கிட்டு நான் இருந்த ஹாஸ்டலுக்கே போனேன். உட்காந்து அழுது, மேடம் எனக்கு யாருமே இல்லை மேடம், இந்த மாதிரியா நீ அடிக்கிறாங்க, கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை மேடம் எனக்கு அப்படின்னு. என்னடி சொல்கிறேன், என்ன நடந்துச்சு மேடம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடந்துச்சு இல்லை மேடம், அதையே சொல்லி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி கூட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மேடம், என்னால் அங்கே இருக்க முடியலை அப்படின்னு. சரிம்மா நீ வந்துரு சரின்ட்டு அங்கேயே ஒரு வாரம், நீ இங்கே இரு, அவங்க என்ன வந்து பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். சரின்னு ஒரு வாரத்துலேயே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நான் இருக்கிறது தெரியல. அந்த கேன்டீனில் வேலை செய்கிற பொண்ணு சொல்லியிருக்கு, அண்ணா இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, குழந்தையோட தான் இருக்குது, நீங்கள் போலீஸ் மூலியமா வந்தால் தான் உங்களை பார்க்க விடுவாங்க, இல்லாட்டி விட மாட்டாங்க அண்ணா, எதனா சொல்லி மழுப்பிடுவாங்க அப்படின்னு தான் அவங்க போலீஸை கூட்டிகிட்டு வந்தாங்க மேம். வந்து 2 கான்ஸ்டபிள் வந்து என்கிட்ட பேசினாங்க, என்னம்மாச்சு ஏமா வந்துட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு. சார் இந்த மாதிரிலாம் பேசுனாங்க, தம்பி கூடயே சேர்த்து வச்சு பேசுகிறாங்க சார், என்னால் முடியல சார் அப்படின்னது. என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையா, தப்பு பண்ண என் மேலே தான் தப்புன்றான், அது மட்டும் தான் சொல்கிறேன், இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்லை சார் இதான் சார் உண்மை, இப்படி பேசினா எப்படி சார், தனியாக வெளியே வீடு எடுத்து போகலான்னாலும் அந்த போலீஸ் விசாரிச்சாங்க. ஓகே, சிபிசிஐடி எதுக்கு உங்களை தேடி வந்தாங்க? அது 5ஆம் கிளாஸ் ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு பழக்கம் மேம். எங்கள் சர்மா நகர்லேயே 5வது வரைக்கும் ஒன்றா படித்தோம். அந்த பொண்ணு வந்து ஒரு தப்பான தொழில் பண்ணுதாட்டிருக்கு, அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது மேம். தெரியாமல் அதுக்கப்புறம் வந்து 5ஆம் கிளாஸ் பொண்ணு எப்படி தப்பான தொழில் பண்ணும்?
எனக்கு அப்போ தெரியாது மேம். பசங்களோட அது இடையில இவரை பார்த்துட்டு போவேல, அப்போ வந்து இடையில அந்த பொண்ணையும் பார்ப்பேன். பார்த்தா எனி டைம் பசங்க கூட தான் இருக்கும், ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும். எனக்கு அதனால நான் வந்து அவள்கிட்ட பேசிட்டு நான் உடனே கிளம்பிடுவேன். அப்போ வந்து இவ வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து 4 பசங்களோட விட்டுருக்குறா, அந்த பசங்க வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சிபிசிஐடியில் சொன்னாங்க. சொல்லி உன்னை விசாரிக்கணும்மா, நீ அந்த பொண்ணு பக்கத்து வீடு தான் மேம், எங்கள் பாட்டி வீடு அந்த பொண்ணு வீடு பக்கத்து வீடு தான் அப்போ. அதனால நான் போயிட்டு வந்ததுனால அவங்க வந்து கேட்டாங்க. கேட்டு என்னம்மா இந்த மாதிரி இருக்கு, இந்த பசங்களெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் காமிச்சாங்க. நான் சொன்னேன் இந்த பசங்க அந்த பொண்ணு கூட பேசுவாங்க தான் சார், நானே பார்த்துருக்கேன் 2-3 வாட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாம்மா சரி அப்படின்ட்டு அந்த விசாரணைக்கோசம் என்னை கூப்பிட்டு போனாங்க மேம். ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு தெரியும். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் அங்கே தான் இருந்தேன், பாட்டியோடலாம் நான் அங்கே தான் இருந்திருக்கேன் 10 வயசு வரைக்கும். அதனால என்னை விசாரிச்சு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. இதுதான் விஷயம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதையும் சொல்லி அடிச்சாரு இவர். நான் எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா ஏறி அவர் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இத்தனைக்கு ஆஃபீஸர் சதீஷ் யாருமா? சதீஷ் யாருன்னு தெரியாது மேம். மணிகண்டன் யாரு? அவர் வேணா தெரியும் மேம். எப்படி? அவர் இந்த திருப்பூர்ல இருக்கிற 1 வருஷமா தான் மேம் தெரியும். எப்படி? திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேம். வேலை செஞ்சிருக்கோம், எங்க காம்பவுண்ட்லயே குடியிருக்கிறாங்க மேம். குடியிருந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வர அவர் இருந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு டைம் வந்து கேட்டாரு, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, நான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க மேம். நான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மேம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானா எனக்கு பிடிக்காம நான் ஒதுங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி இருக்காங்க, அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் அனாதை சொல்றீங்க? சிம்பத்தி கிடைக்கிறதுக்காக? இல்ல மேம், அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது மேம். இப்ப வரைக்கும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல லைஃப்ல, மறுபடியும் எதுக்கு மணிகண்டன் கூட போயிருக்கேன்? மேடம் அங்க எனக்கு எதுவுமே இல்லை மேம், யாருமே கேட்கறது கூட இல்லை மேம். எனக்கு அங்க எனக்குன்னு யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க மேம். உங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது மேம். எனக்கு உண்மையா யாரு கூட நான் பார்க்கவும் இல்லை. 17 வருஷம் வயசு வரைக்கும் எங்க வளர்ந்த? ஹாஸ்டல்ல தான் மேம் இருந்தேன். 5 வருஷம். எந்த ஹாஸ்டல்? MCCSல ஹாஸ்டல்ல தான். யாரு சேர்த்து விட்டது? அங்க எங்க சித்தி மூலியமா போனா, எங்க அம்மாவோட தங்கச்சி மேம். சரி, அப்ப எல்லாரும் இருக்காங்கல்ல? சித்தி இருக்காங்க, அத்தை இருக்காங்க. எனக்கு அப்ப சின்ன வயசுல விட்டது மேம். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்க பாருமா தெரியாது மேம். நீ எனக்கு யாரும் இல்லைன்னு இருக்கிறவங்களை எல்லாம் விட்டுட்டு புதுசா ஆளை தேடி போற. அப்புறம் எதுக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆச்சு, இவரை கல்யாணம் பண்ண. சரி, இங்க பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் ஒழுக்கமா இருக்க வேண்டியதானே? அதுக்குள்ள எதுக்கு இன்னொரு தொடர்பு? மேம் இவங்க சரியில்லையே மேம். எனக்கு என்னை ஒண்ணு முழுசா நம்பணும், எதுவுமே நம்பலையா. மணிகண்டனை கல்யாணம் பண்ணியா இல்லையா? கல்யாணம் பண்ணணும். இப்ப எதுக்கு சரவணன் என்ன சொல்ற? நான் ஆரம்பத்துல இருந்து அதான் மேம் சொல்றேன். அப்ப எதுக்கு அவர் கல்யாணம் பண்ண? யாரு மேம்? வேணான்னு தான் மேம் சொன்னேன். நான் அவர் கூட வாழ மாட்டேன், நான் வக்கீல் நோட்டீஸ் கேட்டா நான் அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னேன் மேம். யாரு? சரவணன் தான் மேம். வக்கீல் நோட்டீஸ் நீ கொடுத்துரு. உனக்கு என்ன கேரண்டி மணிகண்டன் உன்னை பார்த்து பாருங்க? நம்பிக்கை இருக்கு மேம். எப்படி நம்பிக்கை இருந்து தானே சரவணனை கல்யாணம் பண்ணார் மேம். அவர் இந்த மாதிரிலாம் பேசுறேன் இவர் கூட. ஆனா நான் மணிகண்டனை நீ நம்புறல? நம்புறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டல? ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை கல்யாணமே பண்ணல சொன்னார். இப்படிதான் வாழணும்னு இருக்குது தெரியுமா? ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்க, எப்பயுமே இப்படிதான் வாழணும்னு இருக்குது. எப்படி ஒன்னால வாழணுன்றது வாழ்க்கை இல்ல. கல்யாணம் ஆச்சு ஆகலையாப்பா? நானும் தாலி கட்டல மேடம். வீட்டில் கூப்பிட்டு போனேன், வீட்டில் பண்ணி போட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். சரி, எல்லாத்தையும் பிரச்சனை முடிச்சுட்டு வா, நம்ம அப்புறமா என்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வா, ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம் மேம், வீட்டில் அவங்க அம்மா போட்டு விட்டாங்க மேம். கல்யாணம் ஆச்சு சொன்னீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி கல்யாணம்னா என்னது? அது அதான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். சரி, அதில் இப்போதைக்கு பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான் மேடம். ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், எல்லா பிரச்சனையும் முடியும், அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு மேடம், அவ்வளோதான். சரி, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஏதோ 4 பேர் சொன்னீங்களே, யார் அது? சக்கரையால், மணி, ரமேஷ்னு ஒரு பேர் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நடுவில் இன்னொரு பேர் சொன்னாங்க, சதீஷ். யாருமா அவங்கலாம்? மேம் சக்கரன் வந்து என்னை அங்கே தங்க வச்சாங்க மேம். அந்த ரூமில் வேலை செய்கிற இடத்துல வந்து வேலை எனக்கு வாங்கி கொடுத்து தங்க வச்சாங்க மேம். அவங்க பேர் தான் மேம் சக்கரன். தப்பான தொடர்பு இருந்ததா? தொடர்புலாம் இல்லை மேம். எல்லாரும் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க? தெரியல மேம். அது ஒரு ஈர்ப்பு. அவங்கள பார்த்தவனையுமே அந்த சிம்பத்திக்கை கிரியேட் பண்ணி அவங்க பாட்டுன்னு அவங்களுடைய லைனில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க தேவைக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அங்கங்கெல்லாம் கிளச்சு போட்டு தூக்கிட்டு போயினே இருந்துருவாங்க. இருப்பா, ஒரே நிமிஷம், இன்னொரு வாய்ப்பு. ஃபோன் கால் நம்ம கேட்போம். அதில் நீ சொல்கிறது உண்மைன்னா நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரி. இல்லை அவர் சொல்கிறது உண்மைன்னா
நிச்சயமா நீங்க அவருக்கு மன்னிப்பு கேட்டு நீங்க உங்க உங்க இதை இப்ப செட்டில் பண்ணிக்கணும். அத போக உங்க அப்பா அம்மா அத்தை எல்லாரையும் கண்டுபிடிச்சு ஒன்னு ஒப்படைப்போம். இந்த மாதிரி பண்ணறதுக்கு என்ன விட மாட்டோம். உன்னுடைய தப்பு சொல்லு. இருங்க ரெக்கார்டிங்க கேட்கட்டும், அதுக்கப்புறம் பேச. என்ன பலன் எதிர்பார்த்தாங்க சொல்லுங்க. எல்லாமே தாங்க, நாங்களே நல்லவங்களுக்கு போயிருந்தோம். என்னையும் அப்படிதானே சொன்னீங்க, கெட்டவன் தானே சொன்னீங்க. இன்னைக்கு நான் நல்லா நான் கேட்கணும். இப்பதாங்க தெரியுது பட்டெல்லாம் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. இப்பதான் பட்டிருக்கேன். பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. இப்பதான் பட்டிருக்கிறோம். அதான் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, நீங்க என்ன கொடுத்தீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. பரவாயில்ல. நான் எப்படிங்க சொல்றது? என்ன எப்படி சொல்றது? நான் அது எப்படி சொல்றது? அப்ப செய்யும் போது தெரியல, உங்களுக்கு சொல்லும் போது ஏங்க கூச்சப்படுறீங்க, அசிங்கப்படுறீங்க? செய்யும் போது தெரியல, சந்தர்ப்பத்துக்கு நான் அப்படி அமைச்சு. சரிங்களா? என்ன சந்தர்ப்பம் இல்ல. கட் பண்ணிடுங்க ப்ளீஸ். இது பாருமா, சரி நீங்க செஞ்சதும் ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க அவங்கள தூண்டி 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 சொல்ல வச்சிருக்கீங்க. யாரு? அந்த பொண்ணை தூண்டி தூண்டி சொல்ல வச்சீங்கன்னா காலமெல்லாம் நான் உண்மையை தெரிஞ்சுக்கின்னு நான் நிம்மதியா இருக்கிறேன். உனக்கு அப்பயும் ஒரு நிமிஷம். ஆமா அது பாரு, சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்றல, அது வந்து ஒரு காரணம் தான்மா. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைய உருவாக்குறதே நம்ம தான். நம்ம எப்படி மேம் ஆகும்? இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு இத பாருமா என்ன ஆக போறது. இத பாரு, நான் இதுக்கு மேல அதுக்கு உள்ள தோண்ட விரும்பல. ஏன்னா ரொம்ப தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு உனக்கு. அப்படிலாம் இல்லை மேம். இல்லைன்னா 23 வயசுக்குள்ள இத்தனை பேரோட தொடர்பு, இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்க. இது நல்லது இல்லை உனக்கு. இனிமே என்ன ஐடியால இருக்க அது சொல்லு. தம்பி நீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க இப்போ? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நீ என்னம்மா உன் விருப்பம் என்னம்மா? நான் அவரோட தான் மேம் நான் வாழணும். யாரோட? மணியோட தான். இப்போ பசங்க பசங்க நீங்க சொல்லுங்க. நல்லபடியாக இருக்கிறவர் தான் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு நான் போகிறேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லபடியா இருக்கட்டும்னா இவருடைய அவங்கள சந்தோஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது அவங்க கையில தான் இருக்கு. நீங்க அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லபடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கட்டும். நான் ஏற்றுக்கிறேன். கல்யாணமா ஆகலையா அவங்க 2 பேருக்கு? உங்க மனைவி எப்படிங்க இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண முடியும்? எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டு தானே நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். மணிகண்டன் கூட தான் போறியா? அவர் கூட்டிட்டு போறாராக்கல? கூட்டிட்டு போறேன். எல்லாம் சமாதானம் பற்றி வந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் கூப்பிட்டு போகிறேன். இவங்க எல்லாரையும் நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க. எனக்கு இதுக்கு உதவி செய்யுங்க. இவங்க எல்லாரையும் அதுக்கு 2 பசங்களை வச்சுட்டு அவர் என்னப்பா பண்ணுவாரு? உங்களுக்கு சொல்லிட்டேன், இவங்க என்னப்பா பண்ணுவாரு யோசிச்சு பாரு. ஒரு நிமிஷம் நீ பேசாத, நீ இரு. இந்த 6 மாசமா உங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற, அவங்க 1 வருஷமா தொடர்பு இருக்குன்றாங்க இவங்க 2 பேருக்கு. யார் 1 வருஷமா தெரியும் தான் சொன்னேன். 1 வருஷமா தெரியும்னு சொன்னல, 6 மாசமா உங்களுக்கு டச் இருக்குன்ற. அந்த நடுவுல எதுக்கு 5ஆம் மாசம் என்கிட்ட வந்து? அப்பனா என்கிட்ட இருக்கிற பணம் தான் உனக்கு முக்கியமா? நான் பணம் இப்ப 5ஆம் மாசம் வந்து நான் என்ன பணத்தை எடுத்துட்டு போனேன்? நான் என்ன பணத்தை எடுத்துட்டு போனேன்? அதுக்கு முன்னாடில இருந்து நீ ஒரு முறையும் வரும்போதெல்லாம் 10,000 எடுத்துன்னு போற, 30,000 எடுத்துன்னு போற. அதுக்கு அடுத்தது 6,000 கம்பல், 4,000 ரூபாய் பணம். 4,000 ரூபாய் பணம், 6,000 கம்பல் எடுத்துட்டு போனேன், 2 மொபைல் எடுத்துட்டு போனேன். என்னையே வேணாம், பெத்த புள்ளிங்க வேணான்னு விட்டு போறவளுக்கு எதுக்கு என்னுடைய பேங்க், நான் என் பேர்ல வாங்கின பேங்க் புக்கு, என் பேர்ல வாங்கின ஓட்டர் ஐடி, என் பணம் நகை, எதுக்கு உனக்கு மொபைல் எல்லாம்? எல்லாம் அங்கதானே இருக்கு. எங்க பேங்க் புக் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. எப்ப இருக்கு? இப்ப வந்து அப்பதான் இருக்குது. என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு விட்டு போன. நீ முன்னாடி எல்லாம் யாரு எடுத்துட்டு போனது? அந்த பையனுக்கு 12,000 ரூபாய் பணம் விழுந்தது மேடம். இதுக்கப்புறம் அதுல பணம் இல்லை, எடுத்து சாப்பிட்டாங்க. அதனால அவங்க விட்டு போறாங்க. இதுல 2 புள்ளிங்க வேற 2 சைடு. அதுங்க லைஃபை நான் பார்க்க வச்சுதான் இன்னைக்கு நான் உயிரோடவும் இருக்கிறேன். நான் ட்ரிங்க் பண்ணாம எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் வச்சுக்காம நான் இன்னைக்கு முழுசா நின்றுட்டு இருக்கேன். உன்ன மாதிரி நானும் நினைச்சின்னு நானும் உன்ன மாதிரி இன்னொரு பொண்ணை பார்த்துன்னு போயிருந்தேன்னா அந்த புள்ளிங்க நிலைமை என்ன வருது? இல்ல ஏதாவது குடி பழக்கத்துக்கு அடிமை இருந்தேன்னா? நீங்க தானே. நானா? ஆமா, நல்லா இருந்தவள நீங்க இன்னொன்னு இருக்குது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம்.
அவ கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்க எது? இங்க. நான் என்ன மு- கேள்வி? நான் ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். நான் உன்ன சப்போர்ட் பண்ணல. பண்ணல நீ ma'am. சொன்னது பூரா போய். பொய் Okay, எல்லாம் இருமா இல்ல. ப்ளீஸ். நாங்க முட்டாளுங்க கிடையாது, நாங்க முட்டாளுங்க கிடையாது. அதெல்லாம் முடிச்சு இவரோட தொடர்பு பண்ணது கூட தப்பு தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ சொல்றல இவர் சந்தேகப்பட்டு ஓட விட்டாரோ என்ன, அதுக்கு பதில் சொல்லுங்க. சந்தேகப்பட்டு ஓட விட்டாருன்றாங்கல்ல. இங்க சென்னையில இருக்கும்போது கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அது யாருன்னு மட்டும் கேளுங்க. நான் போன் இவர்கிட்ட வந்திருந்து நான் மேடம், போனே பண்றது வீட்ல இல்ல. வந்து போனே என்கிட்ட இல்ல மேம். 3 பேர் தான் மேடம் மொபைலை யூஸ் பண்றது. 3 பேர் தான். அதுவும் ஒரே என் மொபைல் மட்டும் தான் இருக்கும் வீட்டுல, வேற யாருக்கிட்டே மொபைல் இல்ல. இவங்கள தவிர இப்ப நைட்ல போனை வச்சுட்டு போனேன்னா நான் யாருக்கும் பேசவே மாட்டேன். ஆனா மொபைல்ல டோட்டல் பேலன்ஸ் காலி ஆகும். எனக்கு அதுலதான் இவங்க மேல டவுட் வந்தது. யாருன்னு எனக்கு தெரியல. மேடம் சாமி சத்தியமா சொல்றேன், இவர் போனை நான் எடுத்து பேச கூட மாட்டேன் மேம். இவர் தம்பி தான் எடுத்துட்டு போவார். அப்போ தம்பி இவர் எடுத்துட்டு தம்பி தான் போவாருன்னா எடுத்துட்டு தம்பி போவார், நான் டயல் எடுக்க பண்றாரு மாட்டேன் நானு. பாத்தீங்களா? தம்பி டயல் பண்ணி பேசுறாருன்னு சொல்றாங்க இல்லீங்களா? அந்த நம்பருக்கு டயல் கால்லாம் அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் உங்க ஆன் பண்ணி தம்பிக்கு பார்த்தா தெரியாதா 0% delete காட்டும். பண்றதுக்கு? delete பண்றதுக்கு உங்க தம்பிக்கு தெரியாதா? பேசுனதுக்கு அந்த இதுவே இருக்காது. இப்ப பேசணும்னா எத்தனை செகண்ட் பேசியிருக்கோன்னு வரல, அது எதுவுமே இருக்காது. உங்க தம்பிக்கு எதுவுமே தெரியாதா? நான் கேக்குறேன். மேலுக்கு போய் சொல்லி நான் பொய் வாங்கி சொல்ல வேண்டிய எடுத்துட்டு எனக்கு அவசியம் இதுல போவாதீங்க. கிடையாது. இது சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். என்ன உங்க சந்தேகத்துக்கு நான் ஆளா? நான் இப்ப கேக்குறேன். திருப்பூர்ல திருப்பூர் அந்த ஹவுஸ் ஓனருக்கு நான் போன் பண்ணி கேக்கட்டா? மணி கூட நான் சென்னையில இருக்கும்போதே மணி கூட எனக்கு பேச்சுவார்த்தை இருக்குது. நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன பத்தியா? நான் சென்னை இப்ப கோயம்புத்தூர் அந்த திருப்பூர் ஹவுஸ் ஓனர் கிட்ட கேக்கட்டா? என்ன அங்க இருக்கும்போது அவரு தெரியுமா? அவர் அங்கதான் இருந்தாங்க, அதனாலதான் சரி, தெரியும். இப்ப என்ன பண்ண போறப்பா மணி? விட்டுட்டு போறேன். ம்? விட்டுட்டு கிளம்புறேன் மேடம். விட்டுட்டு கிளம்புறீங்களா? இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்களும் சொல்றீங்க, வேற என்ன பண்றது மேடம்? என் லைஃப் நான் பார்க்கணும்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். டைவர்ஸ் வாங்கிட்டு சரி அவங்களுக்குன்னு யாரும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிற நிலைமை பட்சத்தில் வந்தாங்கன்னா ஏத்துக்கிறதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அப்போ வாய்ப்பு தான். வாய்ப்பும் இல்லை மேடம். அப்ப நான் ஏத்துக்கிறேன் வேணா. சரி இவங்களை வந்து வேணாம், அப்போ நான் ஏத்துக்கிறேன். வேணாம், யாருக்கு வேணாம்? இது வரைக்கும் நான் இங்க வந்து பேசுனது கிடையாது, யாரையும் வந்து ரொம்பலாம் பேசுனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தான் நான் வந்து பேசுறேன். வெளியில ஒண்ணுமே இருந்து இல்லப்பா. பேசுறது. அந்த பொண்ணு உங்களை நம்பி இருக்கா? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க இப்ப அவங்க- கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வரணும், நான் கண்டிப்பா கூட்டு போறேன். அப்ப இந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாடி ஏன் போடல? இப்போ மேடம் அவ உங்க கூட வந்து இருந்தப்போ அதுக்கு தான் வந்ததே தாலியெல்லாம் அவங்க. கழுத்துல வாங்கி கெட்டி விட்டீங்கல்ல? நான் எதுவும் போடல. வீட்டுல அம்மா பாத்தியா? செஞ்சாங்க. கீழ இருந்து எல்லாமே புரியுறதா? புதுசா மேடம், இருக்குது. தாலி நான் வந்து என்ன சொன்னேன்னு புரியுறதாமா? இப்ப புரியுதா? இப்ப என்ன பண்ண போற? பதில் சொல்லு, கேளு. ஏங்க நான் அங்க வந்து நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு தானங்க சொன்னேன். சொன்னாங்க வேணா வேண்டி இருக்கட்டும் மேடம். அவங்க ரூம் இருக்குது, அவங்க ரூம்ல வந்து அவங்க இருக்கட்டும். அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நாங்க பண்ணிக்கிறோம். டைவர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேரேஜ் நான் பண்றதுக்கு முன்னாடி உங்க மேல எல்லார் மேலயும் நான் கேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு தான் நான் போவேன். நானு எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ல. நீங்க பிள்ளைங்களை பாத்துப்பீங்களா? ஒரு வருஷமா நான் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். நீ எனக்கு தேவையில்லை. எனக்கு நீ இல்லைன்னா என் பிள்ளைங்களை என்னால பசங்க பாத்துக்க உனக்கு முடியாதா? வேணுமாமா? நான் சாகுற வரைக்கும் தனியா கூட வாங்கிக்கிறேன் நானு. தம்பி, ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க அவங்களோட வாழறதா இல்ல. எனக்கு தேவையில்லை. சரி. இன்னைக்கு இல்ல, நீ பாக்குறது கூட நான் இதை குழந்தைங்களை பாருங்க. அனுமதிக்க மாட்டேன். நீங்க அவங்கள மனசால ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. உங்களுக்கு அவரோட தான் வாழணும். இப்போ ஒரு விஷயம் பண்ண, அட்லீஸ்ட் இன்னமா முறைப்படி எல்லாம் பண்ணறது வரைக்கும் நீங்க ஒன்னா இருக்காதீங்க, தனியா இருங்க. மேடம் தனி வீடு தான் மேடம் இருக்குது. உறுதியா இரு, ஒழுக்கமா இருமா. மேடம் இப்ப இப்ப ஒழுக்கமா தனி வீடு தான் தான் இருக்குது. இருக்கேன். தனி வீட்டுல தான் இருக்கிறாங்க. இப்பயும் தனி வீட்டுல இந்த தான் இருக்காங்க. கதையெல்லாம் எனக்கு கேட்க வேண்டாம், பேசாம இருங்க. சரி, நான் சொல்றது கேளுப்பா. இந்த பொண்ணு தவறு பண்ணியிருக்கா. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கோ. நாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். உங்ககிட்ட தான் நானே வந்து உட்கார்ந்திருக்கேன். அதுக்கான நீங்க தான் பின் அதுக்கு எனக்கு விளைவுகளை எல்லா நீங்க தான் help-உம் பண்ணணும். சந்திக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கணும். இத பாருமா, ஜாகிரதையா இரு. இன்னுமே அது ஒழுக்கமா இரு. நான் கரெக்டா ஆண்களுக்கும் சொல்றேன், இந்த மாதிரி ஏமாறாதீங்க. ஃபோன் கால்ல ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறது தப்பான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.